ஒரு பெரிய பிரச்சனையோ அல்லது சின்ன பிரச்சனையோ நம்ம மூளை, நம்முடைய மைண்ட் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க, உடனே நம்மளுடைய அந்த ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் பொங்கி பொங்கி எழுந்து நம்மளோட உடம்பெல்லாம் இது பண்ண ஆரம்பிக்கும். ஹார்ட் பீட் அதிகரிக்கும். நரம்புகள், நம்ம தசைகள் எல்லாமே இறுக்கமாகும். முகம் அசிங்கமாக போயிடும். ஒரு மாதிரி கோணல் மணலாக போகும். பற்களை கடிக்க ஆரம்பிப்போம். நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஆரம்பிப்போம். நம்மளுடைய உடல்லாம் வேற மாதிரி மாறி இருக்கும். உடனே நம்ம மைண்ட் என்ன நினைக்கும்னா, ஓஹோ நம்ம ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கோம், ஓ இதுக்கு வந்து நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸ்குள்ளே போய் சம்மணம் போட்டு உட்காந்துரும். ஏன்னா பாடி ரியாக்ட் பண்ணுது, மைண்ட் என்ன செய்யும், ஓ நமக்கு தப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும் போல் இருக்கு, அப்படின்னா நம்ம நெகட்டிவ் எமோஷனுக்குள்ள போய் சம்மணம் போட்டு உட்காந்துக்கூடன்னு சொல்லிட்டு உட்காந்துரும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்ன செய்யும், முடிவுகள், சரியான முடிவுகளை நமது பிரெயின் எடுக்காது. ஏன்னா அது வந்து நெகட்டிவ் எமோஷனுக்குள்ள முங்கி போய் தவம் பண்ணிட்டு இருக்கு. நெகட்டிவ் எமோஷனுக்குள்ள போய் அது தவம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப சரியான முடிவுகள் வராது. அவசர அவசரமா அந்த 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 உணர்வுக்கு ஏற்ற மாதிரி டக்கு 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 டக்குன்னு முடிவு எடுக்கும். அந்த முடிவுகள் வந்து அந்த நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு இது எடுக்கிறது ரெஸ்பாண்ட் பண்ணாம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு நான் ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணணும், தீர்வுகளை நோக்கி போகணும். பிரெயின் என்ன செய்யும், ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், நம்ம உடம்பையோ நம்முடைய வார்த்தைகளையோ ஏதோ ஒண்ணு. அப்ப இந்த 2 விதமான விஷயங்கள்லையும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விதமான உணர்வுகளா இருந்தாலும் சரி, அங்க ஜஸ்ட் பிரீத், மூச்சை இழுத்து மெதுவா விடுங்க. அப்படி இல்லை, கோபம் வரும்போது ஒரு மூச்சு வரும்ல, அப்படி இல்லை. டேக் a deep breath slowly. நம்ம மெடிடேஷன் ப்ராக்டிஸில் ஆல்ஃபா மெடிடேஷன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது வந்து காலையிலையும் சாயங்காலம் செய்யுங்க, காலையிலையும் சாயங்காலம் செய்யுங்க, காலையிலையும் சாயங்காலம் செய்யுங்க, நைட் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கைடட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். அது எதுக்காகனா, லைஃப்பில் ஏதாவது ஒரு தவறான பிரச்சனைக்குரிய விஷயங்கள் வரும் பொழுது நம்ம அந்த ப்ரீத்திங் டெக்னிக்கை ஒரு அரை நிமிடம் அல்லது 1 நிமிடம் நீங்கள் அந்த ப்ரீத்திங்கை ஒரு 6 தடவையோ 9 தடவையோ 12 தடவையோ அந்த ப்ரீத்திங்கை, அதுக்காக முகத்தை இறுக்கமாக வச்சு இல்லை, எதிரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரீத்திங் கவனிக்கணுங்கிறதுக்காக இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்படி ஒரு 6 தடவை இல்லை 9 தடவை நீங்கள் பண்ணுங்க. அங்கே நம்ம பிரெயின் என்ன தெரியுமா நினைக்க ஆரம்பிச்சிடும், ஓ நம்ம காமாக இருக்கிறோம், கரெக்டான ஆக்சிஜன் லெவல் நமக்கு வந்துகிட்டு இருக்கு, அப்போனா நம்ம இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண வேண்டாம், இந்த பிரச்சனைக்கு என்னென்னலாம் நமக்கு இதுக்கு சொல்யூஷன் இருக்கு அதெல்லாம் போய் நோக்கி தேடுவோமா அப்படின்னு பிரெயின் வந்து சொல்யூஷன் நோக்கி, பாசிட்டிவான சொல்யூஷனை நோக்கி அது நகர ஆரம்பிக்கும். ஓ இதுக்கெல்லாம் இப்படிலாம் தீர்வுகள் இருக்கு, நல்ல நல்ல தீர்வுகள் இருக்கு அப்படின்னு தீர்வுகளை நோக்கி, பிரச்சனைக்குள்ள சம்மணம் போட்டு உட்காராம. ஏன்னா முதல்ல பண்ணது வந்து எப்படி இருக்கு, பிரச்சனைக்குள்ள ஏதோ ஒரு நெகட்டிவ் எமோஷன்ல இருக்கேன்பா, வேண்டாம்ப்பா சாமி, அவன் ஏதோ கோவத்துல இருக்கான், அவன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கான், அவன் முகம் மாறி இருக்கு, அவன் முகம் இருகலா மாறி இருக்கு, இல்ல அழுகுறான், ஏதோ ஒண்ணு செய்யறான். அப்ப பிரெயின் வந்து நெகட்டிவ் எமோஷனுக்குள்ள போய் சம்மணம் போட்டு போய் உட்காந்து, சம்மணம் போட்டு உட்காந்து நெகட்டிவ் எமோஷன்ல சம்மணம் போட்டு உட்காந்துருந்தா அதுக்குரிய பலன் தானே நம்ம பிரெயின் எடுக்கும், நம்முடைய உடலும் எடுக்கும். பிரெயின் அண்ட் பாடி ஆர் கனெக்டட், மைண்ட் அண்ட் பாடி ஆர் கனெக்டட். இந்த தவறுகள் பிரச்சனைகள் வர்ற போது பிரீத் டீப்லி, ரியாக்ட் பண்ணாம கான்சியஸா பிரீத் பண்ணுங்க. கான்சியஸா நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன், நான் மூச்சு வெளியிடுறேன், அந்த மாதிரி ஒரு 6 தடவை அல்லது 9 தடவை. ஒவ்வொரு முறை நீங்க கான்சியஸா பிரீத் பண்ணும்போது உங்களுடைய பிரெயின்ல ரீவயர் ஆகிட்டு இருக்கு, உங்களுடைய பிரெயினுடைய சர்க்கியூட்ஸ் எல்லாமே ரீவயர் ஆகுது பிரீத்திங். அதுக்காக தான் அந்த பிரீத்திங் ப்ராக்டிஸுங்கிறது காலையிலையும் நைட்டும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி சிக்கலான சவாலான சூழ்நிலைகளில் நாம் இந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸை பண்ணோம்னா உடனடியாக நம்மளுடைய பிரெயின் வந்து காம் டவுன், ரிலாக்ஸ், சொல்யூஷனை நோக்கி தேட ஆரம்பிக்கும். பிரீத் பண்ணல, அப்நார்மல் ப்ரீத்திங்கை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நார்மலாக உள்ள ஒரு பர்சன் மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதற்குரிய ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும்.
பிரச்சனைகளின் போதோ சவாலான சமயங்களின் பொழுதோ பிரீத், ஜஸ்ட் பிரீத். எதுவும் பேச வேண்டாம், யார்ட்டையும் எதுவும் பேச வேண்டாம், ஜஸ்ட் பிரீத். இந்த ஒரு 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 விரலையும் ஒரு அமுக்குங்க, மடக்குங்க, 100 வரை எண்ணுங்க, அது எல்லாமே பிரீத்திங் டெக்னிக். வெறுமனே சொல்லிட்டு போயிட்டாங்க. 3 தடவை கண் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. உங்கள் விரல் ஒன்றுன்னா அப்படி மடக்குங்க, சரியாயிடும். பிரீத் பண்ணுங்க. ஏதோ ஒரு சிக்கலான சூழ்நிலை, சவாலான சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா ஒரு முறையும் நீங்கள் பிரீத், ஜஸ்ட் டேக் பிரீத். அப்போ உங்களுடைய பிரெயினுக்கு ஒரு ஆக்சிஜன் லெவல் வந்து அப்போ உங்களுக்கு சப்ளை நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மூடை வந்து பிரெயினுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ சொல்யூஷன் சூப்பராக வரும். அந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் நம்ம சேனல்லையே இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆல்ஃபா மூச்சு பயிற்சி, ஆல்ஃபா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னு இருக்கும். ஆல்ஃபான்னு போட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அல்லது ஆல்ஃபா சின்ன ராஜான்னு போட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க. ஒரு ரயில்வே கேட் பூட்டியிருக்கு, அல்லது ஒரு சிக்னல் ரொம்ப லேட்டாக இருக்குது, ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு நீங்கள் லேட் ஆகுது, அப்போ உங்களுடைய எமோஷன் மாறுது இல்லையா, உங்களுடைய பாடியோடைய தன்மை மாறுது. அப்போ நீங்கள் ஜஸ்ட் பிரீத். சின்னதுலேருந்து ஆரம்பிங்க, சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறீங்க, அவங்க எடுக்கலை, ரிப்ளை பண்ணல, அப்போ ஒரு அப்போ நார்மல் ப்ரீத்திங், கான்சியஸாக ப்ரீத் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய மைண்ட் செட் அப்படியே வேற மாதிரி மாறும். கீப் ப்ராக்டிசிங். மைண்ட், பாடி, ஆக்ஷன். உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, கார்ப்பரேட் HR ட்ரெய்னர். மகிழ்ச்சி, மனங்கள் மலரட்டும்.